வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா அந்த சங்க தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. அதுவும் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில 12 ஓட்டு வித்தியாசத்தில. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி தான் வெற்றி அப்படிங்கிற மாரி ஒரு கட்டத்தில வர அவங்க பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க. பார்த்தா கடைசி சிந்தாதிரி பேட்டை அது மட்டும் இன்னும் எண்ணல அப்படின்னு சொன்னோனே பார்த்தா அதில நம்ம மீனா ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்சு கடைசி சங்கத்தோட தலைவரா ஆயிறாங்க. இங்க சிந்தாமணிக்கு ஒரே எரிச்சல். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க. இங்கிட்டு மீனாவுக்கு கழுத்தில மாலையெல்லாம் போட்டு ஒரே ஜெகஜோதியா அந்த டீமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், இங்கிட்டு முத்து, மீனா இது எல்லாம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே ஹாப்பி இந்த விஷயத்தெல்லாம். இத பார்த்துட்டு அவங்க நம்ம சிந்தாமணி டென்ஷன் ஆகி அப்படியே அங்கேருந்து ஓடிர்றாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை சாருக்கு தெரிஞ்சிருது. அண்ணாமலை சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல, எங்கிட்டு விஜயா ஆண்டி, மனோஜுக்கு வழக்கம் போல எரிச்சல். இருக்காது இப்ப என்ன? ஏன்னா நம்ம மீனா, முத்து 2ம் வளர்ந்து வந்தாவே அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாரி தான் இங்கேயும். அப்புறம் ஆசீர்வாதம் ஆகணும்னு சொல்ல, அவங்க குடுகுடுன்னு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஸ்வேதா கூட்டிட்டு வந்தோனே, சரி ஓகேன்ட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நம்ம மீனா முத்து கால்ல விழும்போல, "நீ என்ன எல்லார் கால்லயும் விழுந்துக்கிருக்க?" அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி தலைய விரிச்சு போட்டு உட்காந்துருக்க. நம்ம ரோஹிணி என்ன ஏதுன்னு கேட்க, இந்த மாரி அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க மீனா தான், முத்து தான் காரணம்" அப்படிங்கிறாப்புல. பார்க்கலாம் அடுத்த வாரம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.